வணக்கம். சிவகங்கை மாவட்ட செய்திகள் வாசிப்பது மூஷாதயா. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐ அதிகாரிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மதுரை ஆத்திக்குளம் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை செய்யப்பட்ட அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் துறவுவனம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், பாஜகவுடன் மட்டும் கூட்டணி வைத்தால் அவர்களை நிராகரிப்பார்கள் என்று முழுமையாக உணர்ந்து மற்ற கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மூத்த அரசியல்வாதி, பலமுறை அமைச்சராக இருந்திருக்கிறார், ஒருமுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளை பாஜக மடியில் அமர்ந்து கொண்டு அழைத்தால் வருவார்களா? எப்படி அழைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. விஜய் கட்சிக்கு எனர்ஜி இருக்கிறது. அவர் ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள். எனது கணிப்பில் விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார் என்று நம்புகிறேன். காரைக்குடியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்கள் சந்திப்பில், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தியாகம் செய்தவர்கள், அவர்கள் மீது அபாண்டமாக பழி போடுவது எடப்பாடி பழனிசாமிக்கு அழகல்ல. இந்தியா கூட்டணியிலிருந்து பஞ்சாப் மாநில அரசியலுக்காக ஆம் ஆத்மி கட்சி விலகியுள்ளது. நாளையும் இந்தியா கூட்டணி கட்சியினர் கூடுவார்கள், அதில் நான் கலந்து கொள்வேன் என தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் துரப்பவனம் அருகே மடப்புரம் கோவில் காவலாளியாக பணியாற்றி போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் இல்லத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளரும் மார்டின் குரூப் நிறுவனங்களின் செயலாளருமாகிய டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் வருகை தந்து அஜித்குமாரின் தாயார் மாலதிக்கு மார்டின் குரூப் ட்ரஸ்ட் சார்பாக ரூபாய் 2 லட்சத்திற்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார். அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய போலீஸ் வாகனம் 2 பதிவெண்களில் பயன்படுத்தி வந்தது சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருப்பத்தூரில் திமுக கவுன்சிலர் கணவரின் மண்டை உடைப்பு. முன்னாள் திருப்பத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மீது வழக்கு பதிவு. நகர்காவல் நிலையத்திற்குள் நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான புராண சிறப்புமிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயிலில் திரு ஆடிப்பூர உற்சவ திருவிழா இன்று கொடியேற்ற வைபவத்துடன் தொடங்கியது. மதிமுக மாவட்ட பொருளாளர் காளையார்கோவில் கிறிஸ்துராஜா சார்லஸ் இல்ல திருமண விழா சிவகங்கை மாவட்ட செயலாளர் பசும்பொன் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். உலக சதுரங்க நாள் காரைக்குடி திவ்யாகிரி பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி முதல்வர் ஹேமமாலினி சுவாமிநாதன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில சதுரங்க கழக இணைச் செயலாளர்கள் கண்ணன், சிவகங்கை மாவட்ட சதுரங்க கழகத்தின் கூடுதல் செயலாளர் முனைவர் பிரகாஷ் மணிமாறன் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்கள் சதுரங்க காயின்ஸ்களாக வேடமிட்டு சதுரங்க பலகைகளாக வேடமிட்டிருந்தனர். செய்திகளின் தொகுப்புகளை காலை 8 மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள். டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்.